அலைக்கும் நற்குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பிரியம் நேசம் வைத்திருக்கிறோம் என்றால் நாம் அவர்களுடைய அருமையான அறிவுரையை நாம் எந்த அளவு பின்பற்றுகிறோம் என்பதை நம்ம தனிமையில் சிந்திச்சோம்னா நமக்கு அது விளங்கும். அதாவது முக்கியமானது நற்குணம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, உதவி உபகாரங்கள் செய்கிறது, மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுறது, மற்றவர்களோட அன்புடன் பழகுதல், மிருதுவான பேசுதல், வயோதிகர்களுக்கும் தீனுடைய பெரியோர்களுக்கும் பலகீனமானவர்களுக்கும் உதவி செய்தல், பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள் கடமைகளை நிறைவேற்றுறது, முஸ்லீம் அல்லாதவர்களிடையும் நல்ல நற்குணத்தோடு பழகிறது மிக தெளிவாக நமக்கு கூறி சென்றிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நாமில் பலர் உறவினர்களை வெறுத்து சுயநலவாதிகளாக வாழ்வது, இன்னும் சிலர் தங்கள் வேலைகளை செய்யக்கூடியவங்கள்ட்ட கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட கடுமையாக நடந்துக்கிறது, இவங்க வகை வகையான உணவு சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ரசம் சோறு பரிமாறுறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலர் எதற்கெடுத்தாலும் சிறுன்னு கோபப்படுறது, இன்னும் சிலர் சொந்த மனைவி பிள்ளைகளிடமே விரோதிகளை போல பழகிறது. ஏனும் பெண்களில் எனவே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டையாவது நம்ம நற்குணத்தோடு பழகிறோன்னு இன்ஷா அல்லாஹ். மாமியார்கள் மருமகள்களை வேலைக்காரியை விட கேவலமாக மதிக்கிறது, இதெல்லாம் நற்குணத்திற்கு மாற்றமானது. நாம் அந்த நம்மள நற்குணம், சிறப்பு, பண்பு எந்த அளவு உள்ளது என்பதை நம்மளே ஒவ்வொருத்தவங்க நம்மளே சிந்திச்சோம்னா பார்த்தோம்னா தெரியும். எனவே புனித திருமறையாம் குர்ஆனில் எல்லாம் வல்ல அல்லாஹ் பல இடங்களில் நற்குணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா நம்ம அறிந்தும் அறியாத போன்று செயல்படுகிறோம். இதை எத்தனையோ சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டு ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஓயாத சண்டை போட்டுட்ருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில மருமகள் மாமனார் மாமியாரை மதிக்காமல் பலர் அண்டை வீட்டார்களோட எப்போது பார்த்தாலும் சண்டையிட்டுக்கிட்டு இது போன்ற நற்குணத்திற்கு மாற்றமாக நடந்து பாவத்தை சம்பாதித்து மன நிம்மதி இழந்து இருக்கிறாங்க. எனவே நம்ம நற்குணத்தோடு செயல்பட நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. நற்குணத்திற்காக கூலியின் மறுமையில் பெறுவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலையும் நம்ம கிடைக்க தான் செய்யுது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கெட்ட குணங்களை நீக்கி சிறந்த உயர்வான நற்குணத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.